श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது புருஷோத்தம யோகத்தில் 13வது ஸ்லோகம். காமாவிஷ்யச பூதானி தாரயாம் யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகः. காமாவிஷ்யச பூதானி தாரயாம் யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் அகம் ஓஜசாகாம் ஆவிஷ்யச பூதானி தாரயாமி அப்படின்னு சொல்கிறார் ஒரு முதல் வரியில். அதாவது தான் என்னுடைய சக்தியினால் ஓஜஸா அவரோட பெருமாளோட ஓஜஸ்னால் காம் பூமியினுள் புகுந்து பூதானி உயிர்களை பயிர்களை தாரயாமி தாங்குகின்றேன் அப்படின்னு. அதாவது பிருத்திவியில் அதாவது பூமியில் உழுது பயிர் செய்து நிறைய உணவு வகைகள் உணவு பதார்த்தங்களை வளர்க்க வேண்டும். உணவுக்கு தேவையானது நெல் கோதுமை அப்புறம் கம்பு கேழ்வரகு அதுபோல் தானியங்களாக இருந்தாலும் சிறுதானியங்களாக இருந்தாலும் நவதானியங்களாக இருந்தாலும் அப்புறம் மேஜராக முழு அளவில் சாப்பாடு கொடுத்த உணவுக்கு தேவையானதாக இருந்தாலும் அது எல்லாம் இந்த பூமியில் நல்லபடியாக விளைவதற்கு என்ன வேணும்? பூமிக்கு போதுமான அளவுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி இருக்கிறது சில சமயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்கானிக் உரம் எல்லாம் போட்டு இலைச்சத்து தழைச்சத்து அதெல்லாம் போட்டு பயிர் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த சத்துக்கெல்லாம் ஒரு சத்து கொடுக்கணுமே. அதுபோல் அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், ஓஜசா என்னுடைய சக்தியினால் காம் பூமியினுள் ஆவிசச்ச புகுந்து பூதானி உயிர்களை தாரயாமி தாங்குகின்றேன். அதுபோல் அடுத்தது என்ன பண்ணுறார், ரசாத்மகா சோமஹாச்ச. ரசாத்மகா என்ன சொன்னால் ரசமயமான சோமஹா சந்திரனாக இருந்து பூத்வா இருந்து அப்படி அதுபோல் இருந்து கொண்டு சர்வாகா எல்லா ஓஷதீகி எல்லா உயிர்களையும் ஔஷதங்களையும் மருந்து மூலிகைகளையும் புஷ்ணாமி போஷிக்கின்றேன் அப்படின்னு. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை மனசில் வாங்கணும். அதாவது ஓஜஸ் என்றால் என்ன? அது சக்தி, உயிர் சக்தி. அதாவது உணவு வகைகளான அது உணவு பயிர்களை பயிர் செய்வதற்கு அதற்கு தேவையான சக்தியாக தான் இருப்பதாக கூறுகிறார். ஒன்று. ரெண்டாவது என்ன, அகம் ஓஜசான்னு சொன்ன பிறகு புஷ்ணாமி சௌஷதி, அதாவது பூர்ணச்சந்திரன் முழு நிலவு இருக்கும்பொழுது அந்த முழு நிலவோட கிரணங்களில் தான் ஔஷதம் அதாவது மூலிகை பயிர்கள் சிறப்பாக வளரும். மூலிகை பயிர்களுக்கு தேவையான அந்த மூலிகையோட குணம் இருக்கே அது கிடைக்கிறதுக்கு முழு நிலவு பூர்ணச்சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் அத்தியாவசியம். அப்புறம் சிலதெல்லாம் வெயிலில் காய வைக்க முடியாது, காய வச்சா அதனோட சக்தியெல்லாம் போயிடும். அதனால் ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டால் சில மூலிகை அதெல்லாம் காய வைக்கணும். மூலிகைகளை நல்லபடியாக அதுக்கு என்ன பண்ணணும், அதை சிறப்புப்படுத்தி அதை ப்ரிசர்வ் பண்ணணும். அப்படின்னா அதை பௌர்ணமி நிலவில் ஒரு நல்ல துணியில் அதை வரிசையாக அடுக்கி வச்சு அந்த பௌர்ணமி நிலவுக்காக காத்துன்னுருப்பா. பௌர்ணமிக்கு வரும்பொழுது அப்பொழுது மட்டுமே அந்த மூலிகைகளை பௌர்ணமி நிலவில் என்ன பண்ணணும், அந்த பௌர்ணமியோட கிரணங்களை அது கிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த மூலிகைகளோட அது என்ன பண்ணணும், சூரணமாக பொடி செய்யணுமா, இல்லை கல்வத்தில் போட்டு அரைக்கணுமா, இல்லை அதை இலையை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணமா அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நிர்ணயிப்பா. அதுக்கப்புறம் அது மாதிரி பௌர்ணமி நிலவில் காய வைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் 30 நாளைக்கு ஒரு தடவை தான் பௌர்ணமி கிடைக்கும். அப்படின்னா
ஒரு 30, 2 30, அதுபோல் 2 அல்லது 3 பௌர்ணமி நிலவில் அதை நல்லபடியாக காய வச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து மருந்து தயாரிக்க முடியும். ஒரு சில இடத்துல அந்த மூலிகைகளை பறித்து கொண்டு வந்து அது வந்து மூலிகை என்ன பண்ண மாட்டா, வளர்பிறை அஷ்டமியில் தான் பறிக்கணும், தேய்பிறை அஷ்டமியில் பறிக்க மாட்டா. அப்புறம் பஞ்சமிக்கு அப்புறம் தேய்பிறையில் கூட பஞ்சமிக்கு அப்புறம் மூலிகையை தொடப்படாது. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை தயார் பண்ணி அதுக்கப்புறம் சிலதெல்லாம் பௌர்ணமி நிலவில் தான் அந்த மூலிகையை என்ன பண்ணணும், அது செடியிலே இருக்கிறத விட்டுட்டு பௌர்ணமி கழிஞ்சு பௌர்ணமி முடித்து அதை பிரதம வரத்துக்குள்ளே அந்த இலையெல்லாம் அதுலேருந்து பறித்து கொண்டு வந்து அதை வெயிலில் அதை காய வச்சு சுத்தம் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி சூர்ணம் பண்ணி அதெல்லாம் தயார் பண்ணுவாள். அதாவது என்ன, ஆயுர்வேத சாஸ்திரமும் பௌர்ணமி நிலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்படின்னா அந்த பௌர்ணமி நிலவாகி அதனுடைய கிரணங்களாக யார் இருக்கிறார், நானே இருக்கிறேன். புஷ்ணாமி ரசமயமான சந்திரனாகவும் இருந்து பௌர்ணமியாக இருக்கிறனால பூர்ண நிலவிலே எல்லா ஓஷதிகளையும் என்ன பயிர்களையும் போஷிக்கின்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதாவது இப்போ 4 விதமான உணவு வகைகள் நம்ம சாப்பிட்றோம். என்னெல்லாம், அதாவது மென்று விழுங்குவது காத்தியம், அப்புறம் நொறுக்கு தீனி அதாவது வறுவல் போன்றது சோஷ்யம், லேஹ்யம் அதுபோல் முழுசாக விழுங்குவது, அதுக்கப்புறம் பேயம் பருகுவது, கஞ்சி அதுபோல் இருக்கிறதெல்லாம் பருகுவது. அதாவது காத்தியம், சோஷ்யம், லேஹ்யம், பேயம், இது 3 எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், 4 விதமான உணவு. அப்புறம் எல்லாவற்றையும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்பொழுது அதில் ஈடுபாடு உண்டு. அது கொண்டு அதை நம்மளுக்கு இது சாப்பிட்றோம், நம்மளோட பசி இது போக்க போகிறது அப்படின்ற ஒரு ஈடுபாட்டோட விருப்பப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூட உணவை தான் சாப்பிட்றோம். அது பேர் தான் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஏனோ தானோன்னு தட்டில் என்ன போடுறதுன்னு தெரியாமையே இலையில் என்ன பரிமாறி இருக்கிறது, அது காரமான உணவா இனிப்பான உணவா, இனிப்புன்னா ஏன் இப்போ திடீர்னு இன்றைக்கி போய் சாதாரண ஒரு புதன்கிழமையில் இனிப்பு போட்டிருக்கு, இன்றைக்கி பெருமாளுக்கு ஏதான புதுசாக பண்ணியிருக்காளா, அந்த பெருமாளுக்கு கண்டூரில் பண்ணின உணவு தானா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து உணர்ந்து இலைவில் என்ன இருக்குன்றத பார்த்து அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் விருப்பமே இல்லாமல் வேறு ஒரு கேட்ஜெட்டை பார்த்துன்னு சாப்பிடும்போது அந்த உணவு என்ன இருக்குது, அது உணவினுடைய ருசி நம்மளுக்கு தெரியாத போயிடும். உணவினுடைய ருசியை உணர்ந்து சாப்பிடுவது அத்தியாவசியம். உணர்ந்து உட்கொள்வதால் தான் அது உணவு, உணர்ந்து உட்கொள்வதால் அந்த சாப்பாடு. அதனால தான் அது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அது சக்தியை கொடுக்கறது. அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த 4 விதமான உணவுகளாகவும் அந்த உணவு பயிர் பண்ணுற பூமியாகவும் உணவுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதாகவும் இந்த பூமிக்கே கொடுக்குற சக்தி போல் பௌர்ணமி கிரணங்களால் மருந்து பொருட்கள் என்ன சிறப்புப்படுறது, மூலிகைகளை சிறப்பாக வளர்க்குறோம், பயிருக்கு சக்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்பொழுதும் என்ன பண்ணால் அந்த பௌர்ணமி நிலவுக்கு கிடைக்கக்கூடிய கிரணங்களுக்கு ஏற்புடைய சக்தியாகவும் மூலிகைகளுக்கு அது கிரகித்துக்கக்கூடிய சக்தியாகவும் தானே இருப்பதாகவும். இதனால தான் விவசாயிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பௌர்ணமி சாயங்காலம் முடிஞ்ச பிறகு அவர் பார்ப்பார், நாளைக்கு வந்து கதிர் கட்டிருக்குதா, பால் கட்டியிருக்குதா, பச்சை பிடிச்சிருக்குதா அப்படின்னு போய் பார்த்து சொல்லுவாங்க. நம்மளை போய் இப்போ பார்த்தாக்க நம்மளுக்கு பச்சை கடிக்கிறதுன்னு தெரியாது, என்ன கதிரில் வந்து பால் பிடிச்சிருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. எத்தனை பௌர்ணமி ஆகணும், 3 பௌர்ணமி ஆனால் தான் அந்த நெல் வந்து கதிர் தலையை சாய்க்கிற அளவுக்கு போகும். அதனால் இதை இந்த மாதிரி பயிர் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணுறார் பெருமாள் வந்து அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் அது எல்லாமே நடக்கும். அதனால் இந்த ஜகத்தில் இருக்கிற எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அந்தர்யாமியாகும். அந்த உயிரினங்கள் எல்லாமே என்ன வளர்ந்து அதனுடைய வேலையை சிறப்பாக செய்யறதுக்கும் தானே காரணம் அப்படின்றத அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்கிறார். நமக்கு தான் சொல்கிறார். அர்ஜுனன் அன்றைக்கே கேட்டுவிட்டு 5120 வருஷத்துக்கு முன்னாடியே அர்ஜுனன் கேட்டு அவனோட ரோல் முடிஞ்சுட்டு. ஆனால் அதே ஸ்லோகத்தை இப்போ நமக்கும் படிக்கிறதுனால சுவாமி இதை நம்மளுக்கு தான் சொல்கிறார் அப்படின்றத நம்ம சிறப்பாக எடுத்துக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.